கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கர்த்தரை வையுங்கள். சங்கீதம் 46 சங்கீதம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், முட்சிலின் நடுவில் எழுந்தருளினவர், மனுஷர்களின் நடுவே அவர் வாசம் பண்ணுகிறவர். நம் நடுவிலே வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம், அதை ஸ்தாபித்திருக்கிறவர். தேவ ஜனங்களின் நடுவே உலாவி அவர்களுக்கு தேவனாயிருக்க விரும்புகிறவர். இந்த வசனத்திலே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்ற வாசகத்தில் அதில் என்ற வார்த்தைக்கு பதிலாக உங்கள் பெயரை வைத்து வாசியுங்கள். உன் மையமாகவே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அகில உலகத்தையும் படைத்த தேவன் நம்முடைய இருதயத்திலே, வாழ்க்கையின் மையத்திலே இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நம் உள்ளம் பரவசமடைகிறது. பரலோக தேவனை தங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையையும் அவ்வளவு எளிதாக அசைத்துவிட முடியாது. காரணம், அவர்கள் நடுவில் இருக்கிறவர் வல்லமையுள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் மகா பெரியவர். ஏசாயா 12:6 பார்க்கிறோம். அற்புதங்களை செய்கிறவர், சகல அதிகாரமும் ஆளுகையும் உடையவர். அவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த பிசாசினால் மனுஷனோ, எந்த ஒரு பிசாசின் மனுஷீக சக்திகளும் நம்மை அசைக்கவோ, அழிக்கவோ, ஒழிக்கவோ, ஆளுகை செய்யவோ முடியவே முடியாது. அந்த மகா பெரிய தேவனின் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வைத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அந்த மகா பெரிய தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக வைத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராக உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். எபிரேயர் 14:9 என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து புலம்புகிறார். அன்பானவர்களே, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே வைத்திருப்பீர்களானால் நீங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பீர்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையின் வேறானது கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தின் ஆழங்களுக்குள் உறுதியாய் ஊன்றியிருக்கிறது. தேவன் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டுமானால் ஒரு ஸ்லாக்கியங்களை உங்கள் வாழ்க்கையில் கையிலிருந்து நீங்கள் அகற்றியே தீர வேண்டும். காரணம், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அசுத்தமான கிரியைகளிடத்திலே அவரால் நெருங்கி வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, சாபத்தீடான எதையும், விக்கிரகத்தையும், தீமையான காரியங்களையும், உலகத்தின் சகல அருவருப்புகளையும், கண்களின் மாம்சத்தின் இச்சைகளையும், ஜீவனத்தின் பெருமைகளையும், பாவக்காரியங்களையெல்லாம் நம்மை விட்டு அகற்றிவிட்டு தெய்வீக பரிசுத்தத்தினால் நம்மை அலங்கரித்து கொள்ளும்போது கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களையும், அடையாளங்களையும், விடுதலையும், ஜெயத்தையும் தந்து நம்மை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் உறுதியாக இருப்பது மட்டுமின்றி வாழ்க்கையின் அந்தந்த நாளுக்கு வேண்டிய சகல ஒத்தாசைகளையும் பரத்திலிருந்து ஆச்சரியமாய் உங்களுக்கு தந்து நேர்த்தியாய் உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் பராமரித்து இந்த நாட்டிலே நீங்கள் காண்கின்றதான, பயந்து கலங்கி கொண்டிருக்கிறதான துஷ்ட கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்து அதிசயமாய் உங்களை வழிநடத்துவார். தாவீது சொல்வதைப் போல நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தேவரீர், நீரே எனக்கு சகாயர், பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில், அதாவது உங்கள் நடுவில் இருந்தால் பொல்லாத மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே பயப்படாதிருங்கள். மனுஷீக ஒத்தாசையை தேடுவதை விட்டுவிட்டு
பரலோக தேவனுடைய ஒத்தாசையை தேட முயற்சியுங்கள். உங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவர் கட்டாயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டார். அதிகாலையிலே தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்று அவருக்கு தெரியும். ஆகவே அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை அதிகாலையிலே தந்து உங்களை தைரியப்படுத்தி அதிக உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்க அவர் உதவி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் நடுவிலே தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான உணர்வோடு கூட தொடர்ந்து தேவனை பின்பற்றுங்கள். வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.